ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். எனக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இஎம்ஐ கார்டு வந்து நம்ம வீட்டில் இருந்தே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கார்டு மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் தருவாங்க. இந்த லிமிட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து இதிலேருந்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேல்ஸு, குரோமோ, ரிலையன்ஸ் டிஜிட்டலு, அப்புறம் அமேசான், அடுத்து ஃப்ளிப்கார்டு, ஐஆர்டிசி மூலிமா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டை வச்சு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸு, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நோ காஸ்ட் இஎம்ஐலே எல்லா பொருளையுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100% பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்து ஃபோன் மூலிமாவே நீங்கள் இந்த கார்டை ஓப்பன் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த எப்படி கார்டை அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்ற நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். மறக்காமல் இப்போயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் கொடுப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஒரு நம்பர்னு இருக்குது. இந்த இடத்துல நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இடத்துல பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆட்டோஃபில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பேன் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பின்கோடு, சிட்டி, சேலரி, எம்ப்ளாய்டா அப்படின்னு கேட்குறாங்க, மெயில் கேட்குறாங்க, ஃபீமேலா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட பேன் கார்டு வெரிஃபிகேஷன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 40,000 லிமிட் வந்திருக்கு. இந்த 40,000 லிமிட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பொருளை வாங்கிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதை கொடுத்துக்குங்க. கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அலோ டிவைஸ் கேட்கும், லொக்கேஷன் கேட்கும். இந்த அலோ லொக்கேஷன் கொடுத்துக்குங்க. அலோ லொக்கேஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆதார் கார்டு டிஜிலாக்கர் மூலிமா வந்துடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நம்பரை போட்டு என்டர் பண்ணுங்கள். அதாவது ஆதார் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி பின்னை கேட்கும். கொடுத்துட்டு சைன் கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே பாருங்கள் ஓடிபி வரும். இந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்துட்டு அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிலாக்கரில் ஒரு பின்னு வச்சுருப்பீங்க. அந்த பின் அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்து வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அலோவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு செலக்ட்னு இருக்கும். அந்த ஆதார் கார்டு செலக்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் இங்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது இந்த இடத்துல கேட்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே கொடுத்துக்கோங்க. எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மதர் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி ரிலேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதரா, ஃபாதரா, சப்போஸாக கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த பேஜுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா வந்திருக்கும். இந்த 40,000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அமேசான், ஃப்ளிப்கார்ட் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபீஸுமே வாங்கிக்கலாம். இந்த கார்டை வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 599 ரூபா கேட்குறாங்க. இந்த 599 ரூபாயை நீங்கள் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல பேமெண்ட்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா யூபிஐயா, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டான்னு கேட்குது. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ மூலிமா கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் தேவையான யூபிஐலாம் கொடுத்துருப்பாங்க. கூகுள் பே, பேன்பே, அடுத்து பேடிஎம், கிரெடிட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல 599 ரூபா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு எலிஜிபிள் ஆயிரும். அதுவும் இல்லாமல் உங்களோட அட்ரஸுக்கே இந்த கார்டை வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த கார்டை வாங்கி உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். கரெக்டாக கார்டு நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமெயில் பண்ணணும். இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறம் உங்களோட நேமு, கரண்ட் அக்கௌண்ட்டா இல்லை சேவிங் அக்கௌண்ட்டா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கார்டு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. ப்ரொசீட் கொடுத்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இதெல்லாம் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்ற செக் பண்ணிட்டு இந்த இடத்துல அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி மூவ் ஆகும். இதில் ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த 40,000 ரூபா லிமிட்டும் கரெக்டாக வந்துடும். அதை வச்சு நீங்கள் என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அலோவ் கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுமோ அதை கரெக்டாக உங்களோட ஷாப்பிங் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு. ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை, லவ் யூ கைஸ்.